வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோல டவர்ஸ் ஆஃப் ஹானாய் ப்ராப்ளம்கான சொல்யூஷனை சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டவர்ஸ் ஆஃப் ஹானாய் ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிரலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 போல் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு போல்ல சர்டைன் நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 5 டிஸ்க் எடுத்திருக்கோம். இந்த 5 டிஸ்க் வந்து அந்த போல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிஸ்க் மேல அதை விட சின்ன சைஸ் உள்ள டிஸ்க் தான் பிளேஸ் ஆகி இருக்கும். எந்த ஒரு டிஸ்க் எடுத்துட்டாலும் அது மேல சின்ன சைஸ் உள்ள டிஸ்க் தான் பிளேஸ் ஆகி இருக்கும். ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, இந்த ஏ போல்ல இருக்கிற எல்லா டிஸ்கையும் பி போலுக்கு நம்ம மாற்றணும். அப்படி மாத்துறதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அட் அ டைம் ஒரு டிஸ்க் மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன், எப்பயுமே வந்து இதுல இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல அதை விட சின்ன சைஸ் டிஸ்க் தான் பிளேஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன சைஸ் உள்ள டிஸ்க், இப்போ எக்ஸாம்பிள் 3 அப்படிங்கிற சைஸ் உள்ள டிஸ்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல சைஸ் 4, சைஸ் 5 உள்ள பெரிய டிஸ்க் எல்லாமே நம்ம பிளேஸ் பண்ண கூடாது. 3 அப்படின்னா அதை விட சின்ன சைஸ் 2, 1 அந்த மாதிரி சின்ன சைஸ் உள்ள டிஸ்க் தான் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த கோலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு போல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 போல் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏ போல இருக்கிற எல்லா டிஸ்கையும் பி போலுக்கு மாற்றணும். ஸோ இது 5 டிஸ்க் வச்சு தான் மாற்றணும்ட்டு இல்லை, நமக்கு வந்து எனி நம்பர் ஆஃப் டிஸ்க், என்ன நம்பரில் டிஸ்க் இருந்தாலும், அது 50 டிஸ்காக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா போல் வச்சு அந்த 50 டிஸ்க்குமே வந்து பி போலுக்கு மாற்றலாம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம மாற்றலாம், அது அல்காரிதம் என்ன அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிஸ்க், 2 டிஸ்க், 3 டிஸ்க் வச்சு இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா ஏ போல இருந்து பி போலுக்கு நம்ம மாத்திரலாம். இதே இது 2 டிஸ்க் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கை நம்ம ஏ போல இருந்து சி போலுக்கு மாற்றணும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற அந்த லாஸ்ட் டிஸ்கை ஏ போல இருந்து பி போலுக்கு மாத்துறோம். நெக்ஸ்ட் சி போல இருந்த அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கை பி போலுக்கு மாத்துறோம். ஸோ அப்போ 2 டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இதே இது 3 டிஸ்க் இருந்தது அப்படின்னா மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த 3 டிஸ்க்குமே எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா, இதை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் வந்து ஈஸியா நமக்கு புரியும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுல அந்த லாஸ்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இப்போ வந்து 3 டிஸ்க் எடுத்திருக்கோம். 3 டிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் டிஸ்கை நம்ம வந்து பி டெஸ்டினேஷனுக்கு மாற்றணும். அப்போ அது எப்போ மாறுதுன்னா மிடில் ஸ்டெப்ல மாறுது. அதாவது டோட்டலா இதுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, அப்ப இதுல எது மிடில் ஸ்டெப், இந்த 4th ஸ்டெப் தான் மிடில் ஸ்டெப். அப்ப இந்த 4th ஸ்டெப்ல தான் இந்த லாஸ்ட் டிஸ்க் வந்து ஏல இருந்து டெஸ்டினேஷன் போலுக்கு நம்ம மாத்துறோம். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் 3 ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது வந்து 3 டிஸ்க், அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை டிஸ்க் இருக்கும், 2 டிஸ்க் இருக்குமா. அப்ப அந்த 2 டிஸ்க் வந்து இங்க நம்ம 2 டிஸ்க்கான ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதை எப்படி நம்ம ஏல இருந்து பிக்கு மாத்திருக்கோமோ அதே ஸ்டெப்ஸை இங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனா ஏல இருந்து பிக்கு மாத்துறதுக்கு பதிலாக டெம்பரரி போலுக்கு மாத்திருக்கோம். சேம் ஸ்டெப்ஸ் தான். இங்க வந்து நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோன்னு எங்க மூவ் பண்ணிருப்போம், சிக்கு மூவ் பண்ணிருப்போம். பட் இங்க வந்து பிக்கு மூவ் பண்ணிருக்கோம். ஏன்னா அப்பதான் நமக்கு டெம்பரரி போலுக்கு வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து கீழே இருக்க 3 ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த டெம்பரரி போல்ல இங்க வச்சிருந்தோம் இல்லையா, இந்த 2 டிஸ்கை இங்க டெஸ்டினேஷன் போலுக்கு மாத்திருப்போம். அதே சேம் 3 ஸ்டெப்ஸ் இங்க யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, அதே 3 ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எத்தனை டிஸ்க் இருக்கோ, இப்போ n டிஸ்க் இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கு 2n-1 ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து 4 டிஸ்க் இருக்கு அப்படின்னா 2⁴ - 1, அப்போ நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படும்னா 15 ஸ்டெப்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டிஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ 3 டிஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 7 ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது.
அந்த 7 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா வந்து நம்ம கிட்ட எத்தனை டிஸ்க் இருக்கோ, இப்போ வந்து n டிஸ்க் இருக்கு அப்படின்னா இப்போ n = 4. அப்ப இருக்கிறது லாஸ்ட் டிஸ்க் எது? இந்த 4th டிஸ்க். அப்ப அந்த 4th டிஸ்கை, அதாவது நம்ம இப்ப டெஸ்டினேஷன் பிக்கு மாத்திரம்னா இந்த கீழே இருக்கிற டிஸ்கை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணணும். அதை பிளேஸ் பண்ணாதான் அதுக்கு மேல வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற சின்ன சைஸ் டிஸ்கை பிளேஸ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லாஸ்ட் டிஸ்கை எப்படியாவது இந்த டெஸ்டினேஷன் போலுக்கு மாற்றணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு மேலே இருக்கிற ரிமைனிங் 3 டிஸ்கையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம டெம்பரரி போலுக்கு மாற்றணும். இப்போ டெம்பரரி போலுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பி போலுக்கு லாஸ்ட் டிஸ்கை ஈஸியாக பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது பிளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா டெம்பரரி போல இருக்கிற ரிமைனிங் எல்லா டிஸ்கையும் இங்கே டெஸ்டினேஷனுக்கு மாற்றிடலாம். பட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 3 டிஸ்கை எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 டிஸ்க் 7 ஸ்டெப்ஸ் இருக்கா? ஸோ நமக்கு அது மிடில் ஸ்டெப்பில் தான் மாறுது. ஸோ இப்போ வந்து 1 2 3 இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா n-1, அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்க்கும் செகண்ட் டிஸ்க்கும் எடுத்து ஏல இருந்து டெம்பரரி போல் சிக்கு மாத்துறோம். நெக்ஸ்ட் தேர்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, தேர்ட் டிஸ்கை நம்ம என்ன செய்யறோம்? ஏல இருந்து டெஸ்டினேஷன் பி போலுக்கு மாத்துறோம். அதுக்கு அடுத்து வர்ற 5 to 7 ஸ்டெப்ஸ், இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல என்ன செய்யறோம்னா நம்ம சில ஆல்ரெடி மாத்திட்டோம் இல்லையா ஃபர்ஸ்ட் 2 டிஸ்க், அந்த 2 டிஸ்கை சில இருந்து பிக்கு மாத்துறோம். ஸோ இப்போ வந்து இந்த 3 டிஸ்க் எடுத்தோம். இந்த 3 டிஸ்க் எடுத்தப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் வருது. ஸோ இது ஒரே ஒரு டிஸ்க் தான். ஸோ இந்த டிஸ்க் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா 2 இதுலுமே ஃப்ரீயா இருக்கும். அதாவது நமக்கு இந்த 3 போல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த போல இந்த ஒரு டிஸ்க் மட்டும்தான் இருக்கும், தேர்ட் டிஸ்க் மட்டும்தான் இருக்கும், இந்த போல் ஃப்ரீயா இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம மாத்திரும், ஈஸியா மூவ் பண்ணிரும். அப்போ இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த 2 டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த 2 டிஸ்க் நம்ம எப்படி இங்க ஏல இருந்து இங்க சிக்கு மாத்துறோம்? ஸோ அது வந்து எதை ஃபாலோ பண்ணுதுன்னா 2 டிஸ்க் வச்சு சால்வ் பண்ணோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணும். ஸோ இதுவும் 2 டிஸ்க் வச்சு நம்ம சால்வ் பண்ணதை ஃபாலோ பண்ணும், இதுவுமே வந்து 2 டிஸ்க் வச்சு நம்ம சால்வ் பண்ணதை ஃபாலோ பண்ணும். இந்த 2 டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த 2 டிஸ்க் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுதுன்னா ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் வச்சு நம்ம டைரக்டா மூவ் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடை சால்வ் பண்ணுது. அப்போ 3 டிஸ்க் நம்ம எடுத்து வேற ஒரு போலுக்கு மாத்தணும் அப்படின்னா அது வந்து 2 டிஸ்க் ஃபாலோ பண்ணுது, 2 டிஸ்க் வந்து ஒரு டிஸ்க் மட்டும் வச்சிருக்கிறத ஃபாலோ பண்ணுது. ஸோ இது வந்து டிவைட் அண்ட் கான்க்யூர் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுது. இப்போ இதுக்கான ப்ரோக்ராமும் ஹேண்ட் கால்குலேஷனும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனில் எத்தனை டிஸ்க் வந்து நம்ம மாற்ற போகிறோம், அந்த டிஸ்கோட கவுண்ட்டை வாங்கிட்டு டிஸ்கோட நம்பர் அண்ட் அந்த போல்ஸ்க்கான நேமை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து அந்த 4 வேல்யூஸுமே இங்கே வாங்கிட்டு இங்கே கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 ஸ்டெப்ஸ், இம்பார்ட்டண்ட்டான 3 ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 3 டிஸ்க் வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். 3 டிஸ்க் வச்சு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டிஸ்கை நம்ம என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு ஏல இருந்து டெம்பரரி போலுக்கு மாற்றுவோம் இல்லையா, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். n-1 டிஸ்க், அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்க்கும் செகண்ட் டிஸ்க்கும் நம்ம ஏ போல இருந்து சி போலுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறது ஏ, டெம்பரரி அப்படிங்கிறது சி, 2 அப்படிங்கிறது நம்மளோட டெஸ்டினேஷன் போல். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இது மாற்றினதுக்கு அப்புறமா ஏ போல இந்த தேர்ட் டிஸ்க் மட்டும்தானே இருக்கும், அதை வந்து பி போலுக்கு நம்ம மாற்றுவோம் இல்லையா, அதை வந்து இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா சி போல நம்ம மூவ் பண்ணின அந்த ஃபர்ஸ்ட் 2 டிஸ்கையுமே வந்து பி போலுக்கு மாற்ற சொல்கிறோம். அப்போ எப்போ வந்து டிஸ்கோட வேல்யூ வந்து 1 வருதோ, அதாவது லாஸ்ட் டிஸ்கை நம்ம வந்து பிளேஸ் பண்ணி முடிச்சிட்டோமோ, அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் காலை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ 3 டிஸ்க் யூஸ் பண்ணி இதுக்கான ஹேண்ட் கால்குலேஷன் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பயுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு, அதாவது இந்த போல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போல்ஸில் ஃபஸ்ட்டு போல் வந்து சோர்ஸ் போல்னு எடுத்துக்கிறணும், செகண்ட் போல் வந்து டெஸ்டினேஷன் போல்னு எடுத்துக்கிறணும், இது வந்து டெம்பரரி போல் அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே 3 அப்படின்ட்டு இன்புட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ
T3 நம்ம வந்து A போல இருந்து B போலுக்கு தான் மூவ் பண்ண போறோம் C. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க இருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ கண்ட்ரோல் வந்து உள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் வந்து 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்றோம். இங்க கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. சப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் இஃப் பிளாக் ஃபுல்லா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வரும். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா திரும்ப ஃபங்க்ஷனே வந்து கால் ஆகுது. சப்போ ஃபங்க்ஷன் வந்து t இங்க n-1 அப்படிங்கிறது இங்க 2னு ஆகும். இப்போ இங்க ஃப்ரம் அப்படிங்கிறது நமக்கு இங்க a. நெக்ஸ்ட் டெம்பரரி போல் அப்படிங்கிறது இங்க c இருக்கு. 2 அப்படிங்கிறது இங்க b இருக்கு. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம், செகண்ட் வந்து டெஸ்டினேஷன் அதாவது 2 போல், தேர்ட் வந்து டெம்பரரி. இப்போ இங்க கேட்டிருக்க மாதிரி நம்ம இதுல இருந்து இங்க மாத்தி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ இப்போ என்ன செய்யறோம்னா இந்த ஃபங்க்ஷன் இப்போ வந்து திரும்ப கால் ஆகுது. இப்போ கால் ஆச்சு அப்படின்னா அகைன் உள்ள என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆகிறப்போ இப்போ இங்க என்னோட வேல்யூ 2னு வருது. இப்போ 2 வந்து நாட் ஈக்குவல் டு 1. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க அகைன் இதே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து உள்ள என்ட்ரி ஆனதுனால ஸோ இதோட ஃபங்க்ஷன் கால் பார்த்தீங்கன்னா திரும்ப 2 - 1 1. இங்க வந்து ஃப்ரம் இருக்கா. இப்போ ஃப்ரம் அப்படிங்கிறது எது A போல். டெம்பரரி போல் கேட்டிருக்கு. டெம்பரரி போல் இங்க எது B போல். நெக்ஸ்ட் வந்து 2 போல். ஸோ இதுல தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதுதான் ஃப்ரம் போல், இதுதான் 2 போல், இதுதான் டெம்பரரி போல். ஸோ அதுல இருந்து இப்போ இங்க மாத்தி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ அகைன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால். அப்போ அகைன் வந்து இந்த கண்ட்ரோல் இங்க வரும். ஸோ இங்க வந்து என்னோட வேல்யூ வந்து இப்போ நமக்கு 1 இருக்கு. ஸோ இங்க வந்து கண்டிஷன் ட்ரூ ஆயிருது. 1 ஈக்குவல் டு 1 கண்டிஷன் 2. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க 1, அதாவது டிஸ்க் 1 ஃப்ரம்ல இருந்து 2க்கு மாத்த சொல்றாங்க. இங்க ஃப்ரம் எது A, 2 எது இங்க B. அப்போ ஏல இருந்து பிக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது கண்ட்ரோல் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதோட கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகுதுன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கால் எது இதுதான். அப்போ இங்கே தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகி கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதனால அடுத்து இங்கே வரும். ஸோ கண்ட்ரோல் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்கே n அப்படிங்கிறது இங்கே என்னது 2. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு போல். எந்த போல் ஃப்ரம் போல். எந்த இது ஃப்ரம் போல் இங்கே A தான் ஃப்ரம் போல். A 2 போலுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. 2 போல் அப்படிங்கிறது எது C. இப்போ இங்கே வந்து Cக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஏல இருந்து Cக்கு மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் வருது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இங்கே என்ன ஆகுது அப்படின்னா T ஆஃப் n-1. என்னோட வேல்யூ என்ன 2. இப்போ 2 - 1 1. டெம்பரரி போல் இங்கே எது டெம்பரரி போல் B. நெக்ஸ்ட் 2 போல் எது இங்கே C. நெக்ஸ்ட் ஃப்ரம் போல் இங்கே வந்து எது A. ஸோ இப்படி வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப அகைன் இதோட கண்ட்ரோல் இங்கே வரும். இங்கே வந்து நமக்கு என்னோட வேல்யூ வந்து 1 இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1, அதாவது டிஸ்க் 1 எங்கே மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரம் போல். இங்கே எது ஃப்ரம் போல் B. எது 2 போல் C. அப்போ Bல இருந்து Cக்கு மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆயிடுது. இப்போ கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இதோட இது முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வேற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணிக்கணும். அது கால் பண்ணதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்தது. ஸோ இதுல இருந்தே வந்து ரிப்பீட்டடாக ரிகர்ஷன் நடந்து இப்போ கண்ட்ரோல் இங்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன நமக்கு n டிஸ்க் என்னது இங்கே 3. ஸோ டிஸ்க் 3 என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ரம் போல இருந்து 2 போலுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் போல் ஏது A, 2 போல் ஏது இங்கே B. ஸோ ஏல இருந்து Bக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அகைன் ஒரு ஃபங்க்ஷன் கால். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் என்ன இருக்கு, டி n மைனஸ் 1 அப்படிங்கிறது இங்கே 2, இங்கே வந்து டெம்பரரி எது சி, டூ போல் ஏது பி, ஃப்ரம் போல் ஏது ஏ. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் கால் வந்திருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து அகைன் இங்கே கால் ஆகி வரும். ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே பாஸ் ஆகும், இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டி ஆஃப் n மைனஸ் 1 என்ன 1, ஃப்ரம் போல் ஏது இங்கே சி, டெம்பரரி போல் ஏது இங்கே ஏ, டூ போல் வந்து பி. ஸோ இப்போ இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அப்போ அகெயின் இந்த கண்ட்ரோல் உள்ளே வரும். உள்ளே வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1, அதாவது டிஸ்க் 1 சி போல இருந்து எந்த போலுக்கு மாற்ற சொல்லியிருக்கு, டூ போல். ஸோ அதாவது ஃப்ரம்ங்கிறது இங்கே சி, டூ அப்படிங்கிறது இங்கே ஏ. இப்போ சியிலேருந்து ஏக்கு மூவ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்ன் கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆயிடுது, இங்கே ரிட்டர்ன் ஆயிடுது. இப்போ இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கான செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு n அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல 2. ஸோ இதுக்கான செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ n அப்படிங்கிறது 2. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் போல் எது இங்கே சி, நெக்ஸ்ட் டூ போல்ங்கிறது என்னது பி. ஸோ டிஸ்க் 2வை சியிலேருந்து பிக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, டி ஆஃப் n மைனஸ் 1. ஸோ n மைனஸ் 1 இங்கே வந்து 1, டெம்பரரி ஏது இங்கே ஏ, டூ போல் ஏது இங்கே பி, ஃப்ரம்ங்கிறது ஏது சி. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறமா அப்போ இந்த திரும்ப வந்து இந்த கண்ட்ரோல் இங்கே வரும். ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், n ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்க் 1 ஃப்ரம் போலேருந்து டூ போலுக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஃப்ரம் போல் இங்கே என்னது ஏ, டூ போல் ஏது இங்கே பி மாத்திரம். ஸோ கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆயிடுது. அப்போ இந்த கண்ட்ரோல் வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகுது, இதுக்கப்புறம் வந்து இங்கே ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து 7 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு, 7 மூவ் பண்ணுற ஸ்டெப்ஸ். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் 1 A to B மூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க் 2 A to C மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 1 B to C, நெக்ஸ்ட்டு வந்து 3 A to B, நெக்ஸ்ட் வந்து 1 C to A, 2 C to B, 1 A to B. ஸோ அதே 7 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுதான் மிடில் ஸ்டெப், 4th ஸ்டெப். ஸோ 4th ஸ்டெப்பில் லாஸ்ட் அதாவது தேர்டு டிஸ்கை ஏலேருந்து பிக்கு மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த 2 டிஸ்க்கு, ஃபஸ்ட்டு டிஸ்கையும் செகண்ட் டிஸ்கையும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏல இருந்து சிக்கு மாற்றிருக்கோம். ஸோ அதுதான் வந்து திரும்ப சப்டிவைட் ஆகி ஒரு டிஸ்க் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இங்கே நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம சி போல மாற்றிருந்தோம் இல்லையா, சி போல மாற்றிருந்த இந்த 2 டிஸ்கையும் நம்ம இப்போ பி போலுக்கு மாற்றுறோம்.